எல்லா ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா என் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஸோ ஃபேமிலியாக நம்ம எல்லோரும் இங்கே வெளியே வந்திருக்கோம். ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா BBQ Chennai வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் என் மாமியார் அனிதா, அப்புறமா ஸ்டாலின், என் மாமனார் ஜெஃப்ரி, என் பையன், என் பொண்ணு எஞ்சி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட். ஸோ நம்ம எல்லோரும் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இல்லை இப்போ வந்து சாப்பாடு வரப்போகுது, என்னெல்லாம் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளேட்டில் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் ஸ்டார்டர் தான் வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி கார்ன்ஸ். ஸோ இந்த கிறிஸ்பி கார்ன்ஸோட ரெசிபி வந்து நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிறிஸ்பி கார்ன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஸோ என் கிட்ஸுங்க வந்து 2 தடவை வாங்கி சாப்பிட்டாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வெஜ்ஜில் ஸ்டார்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மஷ்ரூம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து பன்னீர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சீஸி பொட்டேட்டோஸ் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து நான்வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கனு, ப்ரான்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து மட்டன் ஷீக் கபாபு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நிறைய வச்சுட்டே இருப்பாங்க. ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் அண்ட் உங்களுக்கு வந்து இதுவும் வாட்டர்மெலன்ஸும் வைப்பாங்க. ஸோ இதுதான் மட்டன் ஷீக் கபாபு. ஸோ இது எல்லாமே தனியாக நம்ம பிளேட் வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா வந்து நமக்கு வந்து அந்த ஸ்க்யூஸை வந்து அதில் வந்து லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிரில் மிஷினில். ஸோ நமக்கு வந்து தேவையானது நம்ம வயிறு ஃபுல்லாக வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸோ நம்ம போதும்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நமக்கு தேவையான ஸ்டார்டர்ஸ் நம்ம வந்து வயிறுக்கு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். என்னெல்லாம் தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டர்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுட்டே சுட சுட சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன மெயின் கோர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் கோர்ஸ் வந்து நமக்கு அங்கே நிறைய வச்சுருப்பாங்க பஃபே ஐட்டம் மாதிரி. நமக்கு அதில் வந்து நம்ம என்னெல்லாம் வேணுன்றது நம்மளே சூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் ஃபுட்டுமே இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த பிரியாணி இதெல்லாம் நம்ம நார்மலாக ரெகுலராக சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி திங்க் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸோ இன்னமோ எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே போட்டு எக்கோ அந்த மாதிரி என்ன ஐட்டம்ஸோ தனித்தனியாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணுறீங்களோ எனக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க, அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப வந்து மசாலாஸ்லாம் ரொம்ப அதிகமாக ரொம்ப காரமாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப மைல்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டில் எப்படி நம்ம செய்வோமோ அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியும் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து நமக்கு வந்து மெயின் கோர்ஸ் வந்து வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சூப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து ரைஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. அதெல்லாமே நம்ம ஏகப்பட்டது இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பெஷலாக என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இங்கே ரேபிட் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே ரேபிட்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டோக்கன் மாதிரி தருவாங்க. நம்ம வேணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு நமக்கு கால் பண்ணுவாங்க, நம்ம போய் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ரோஸ்டட் டக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையானதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் போகிறீங்க, எங்களுக்கு வந்து சாட் ஐட்டம்ஸ் வேணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா பானிபூரி அந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த வெஜ் சூப் பார்க்குறோம். நம்ம வெஜ் சூப்பில் வந்து கொஞ்சம் ஸ்பைசியான வெஜ் சூப் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்து வந்து இந்த கார்ன் சூப் மாதிரி இருக்கும். கார்ன் ரொம்ப மைல்டாக குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப காரம்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய சூப்ஸ் வெரைட்டிஸ், அப்புறம் நிறைய ரைஸ் வெரைட்டிஸ், சிக்கன் கிரேவிஸ், ஃபிஷ் கிரேவிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சாலட்ஸ், அதுக்கப்புறமே நிறைய அந்த மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்குது. நமக்கு தேவையான மட்டும் நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டே இருக்கலாம். இதுக்கு சார்ஜ் மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டுக்கு வந்து 750 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 6 years வரைக்கும் கிட்ஸுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. ஸோ 6 yearsக்கு மேலே தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 6 yearsக்கு மேலே வந்து சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 750 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க கிட்ஸுக்குமே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பெஷலாக இந்த பார்பிக்யூனோட ஸ்பெஷல் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது நம்ம ஃபேமிலி வந்து ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் அந்த மாதிரி எதாவது இருக்குது, ஒரு பர்த்டேவோ ஒரு வெட்டிங் அனிவர்சரிஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு நம்ம எடுத்து கேட்பாங்க என்ன அக்கேஷன் ஏதாச்சும் இருக்கீங்களா கேட்பாங்க. அது இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து நமக்கு வந்து கேக்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை கட் பண்ணி நல்ல சாங்ஸ்லாம் போடுவாங்க, அவங்க நல்லா ஷேரப் பண்ணுவாங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணி கொண்டு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ அதில் ஒரு பெஸ்ட்டு இது திங் இந்த பார்பிக்யூ நேஷனில். அடுத்தது மோஸ்ட்டாக வேறு என்ன பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும், எல்லா ஃபுட் வெரைட்டிஸுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கிட்ஸுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு இந்த நான்வெஜ்லாம் கொடுக்க முடியாது. ரொம்ப குட்டி பாப்பாவை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த நான்வெஜ்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குமே தனியாக வந்து உங்களுக்கு வந்து வெறும் ரைஸ், ஒயிட் ரைஸும் அதுக்கப்புறமேட்டு வந்து தாலுமே வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட சாலட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வெஜிடபிள் சாலட்ஸ், ஃப்ரூட் சாலட்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது அதில் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். ஸோ நம்ம நிறைய வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா பப்பாயா, அந்த மாதிரி கேரட், ஆனியன்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது எங்கள் மாமியாரோட பிளேட்டிங்ஸ், அவங்களுக்கு தேவையான சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதில். ஸோ உங்களுக்கு கர்ட் ரைஸ் கூட இருக்கும் இதில், உங்களுக்கு நல்லா நம்ம சாப்பிட்லாம். கர்ட் ரைஸும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நமக்கு தேவையான என்னெல்லாம் நம்ம வேணுமோ இல்லை அப்படியே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட்ணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்போ உங்களுக்கு நான் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அதுக்கு தேவையான என்ன சைட் டிஷ் உங்களுக்கு தேவையோ அது வெஜ் சைட் டிஷ்ஷோ உங்களுக்கு, இல்லை நான்வெஜ் டிஷ் என்ன கேட்கலாம் அதுவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி நமக்கு வந்து நம்ம நல்லா அன்லிமிட்டடாக ஒரு 2 to 3 ஹவர்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு டேபிள் மட்டும் நம்ம புக் பண்ணிவிட்டு இல்லை அட்லீஸ்ட் கால் பண்ணிவிட்டு நம்ம வந்தாலும் நமக்கு வந்து டேபிள் வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக வந்து நமக்கு வந்து எந்த அறிகுறியும் இருக்காது. ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா செலிப்ரேட்லாம் கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் ஜாலியாக போகலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா டெசர்ட் ஐட்டம் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ டெசர்ட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நம்ம என்ன தேவையோ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய டாப்பிங்ஸ்லாம் போட்டு கலர் டாப்பிங்ஸ்லாம் போட்டு ஸோ கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ கிட்ஸுங்களுக்காக தான் இதை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஜெம்ஸையும் போட்டு இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்திங்கன்னா குழந்தைங்களால என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ், அது நமக்கு நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் இங்கேயும் இருக்குது. அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்க வேண்டியதுதான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு டெசர்ட் ஐட்டம் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரிஸ், அதுக்கப்புறம் ரசமலாய்ஸ், அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எதனாலும் தேவையோ நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.